ஹலோ சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து நியூவாக ஹென்னா கிளாஸ் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஹென்னா கிளாஸ்க்கு தேவையான பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். நோட் ஒன்று வச்சுக்கோங்க. நோட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் கடைகளில் வாங்குறோம்ல ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பேப்பர்ஸும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸு வாங்கினோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி பேப்பர் தருவாங்க. இந்த மாதிரி பேப்பரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம வந்து லீஃப் போடுறது, ஹம்ஸ் போடுறது அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் வந்து எப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரைட் லைன் எப்படி போடுறது, டாட்ஸ் எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி சர்க்கிள் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரியான மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மெஹந்தி கிளாஸில் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஃபுல்லாக டோட்டலாக. இன்ஷால்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த கிளாஸை வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள். நீங்கள் ஒரு சில பேர் குரூப்பில் இருக்கீங்க, அப்படி குரூப்பில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கான மொதல் கிளாஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸில் வந்து நம்ம வந்து ஹம்ஸ் போடுறதோ, லீஃப் போடுறதோ, இல்லை எப்படி லைன்ஸ் போடுறது, பார்ட்ரு, அந்த மாதிரி கிளாஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக் வந்து சில பேருக்கு வந்து மருதாணி எப்படி பிடிக்கிறதுனே தெரியாது. சில பேர் இப்படி பிடிப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி பிடிப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி நாங்கள் நார்மலாக இப்படி பிடிச்சி போடுறவங்களாம் இருக்காங்க. நம்ம மருதாணி வந்து நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா மருதாணி எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி உங்கள் கையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மருதாணி வெளில வரும். தெரியுதுங்களா? மருதாணி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெளில வரும். உங்களுக்கு வந்து மருதாணி என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்து இதுக்காக நம்ம தனியாக இது பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாக நீங்கள் அழுத்துனீங்கனாலே மருதாணி உங்களுக்கு வெளில வரும். அதே மாதிரி நம்ம லைன் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து லைன் போடலாம். லைன் எப்படி போடுவோம்? இப்போ லைன் போடுறோம் அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? இந்த ஹென்னாவை மருதாணி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சு இந்த விரலால் நீங்கள் இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மருதாணி வெளில வரும். ஓகேங்களா? இப்போது இந்த லைன் எப்படி போடுறோம் அப்படின்னா எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு நார்மலாக போடுறோம். எப்படி போடுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, வச்சு இப்படி அழுத்தி போடுவாங்க. ஓகேங்களா? இல்லை சில பேருக்கு வந்து நல்லா அழுத்தி நம்ம பிடிச்சி என்ன பண்ணிடுவோம், நல்லா அழுத்திடுவோம். இப்போ நல்லா அழுத்தி இல்லாட்டி இப்படி பிடிப்பாங்க. நல்லா அழுத்தி போடும்போது இந்த மாதிரி இப்படி லைன் ஸ்ட்ராங்காக அழுத்துனீங்கன்னா இப்படி ஒரு அழுத்தமாக, அதே இப்படி லேசாக மெதுவாக அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சில பேர் இப்படி இப்படி கீழே வச்சு இப்படி நம்ம கையோட கையாக வச்சு இப்படி நம்ம தேய்ப்போம் மருதாணி. அப்படி தேய்க்காதீங்க. நீங்கள் மருதாணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிடுங்க. மருதாணியை தூக்கி இப்படி கொண்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அழகாக வரும். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்மளை தொடச்சிட்டு இப்படி வச்சு இப்படி இழுத்து இப்படி விட்டிங்கன்னாலே உங்களுக்கு மருதாணி அழகாக வந்துடும். இப்படி எடுத்து இப்படி இழுத்து விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இங்கே கேப் வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தொடச்சிக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு மருதாணி வரும். இப்படி இழுத்து இப்படி விட்டாலே போதும். இப்படி எடுத்து இந்த மாதிரி இப்படி நீங்கள் இழுத்து விடணும். இந்த இடத்துல வர கேப்பில் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து இப்படி விடணும். நீங்கள் கீழே வச்சு இப்படி போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அழுத்தமாக வரும். கீழே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிலும்பலாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். உங்களுக்கு இந்த லைனில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதே இந்த லைன் பார்த்தீங்கன்னா சிலும்பல் தெரியும். உங்களுக்கு பின்னாடி இப்படி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு லைனில் தெரியுதா? இது வந்து நம்ம இழுத்து போடுற லைன்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். அதே இந்த இதில் நம்ம கையை வச்சு போடும்போது இந்த மாதிரி பட்டையாக இருக்கும். நம்ம மருதாணி நம்ம கையில் போடும்போது இந்த மாதிரி பட்டையாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுங்க. நம்ம தூக்கி மருதாணி வந்து கொஞ்சம் தூக்கி போடுறது. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நீங்கள் ஏன் நோட்டில் நீங்கள் வந்து மருதாணி போட்டு காட்டல எங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு காட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களுமே உங்களோட ஹோம்ஒர்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மருதாணி வந்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். லைனு, அதுக்கப்புறம் ரவுண்டு, சர்க்கிள், ஹம்ஸ்லாம் வந்து நம்ம இதிலேயே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன் நான் உங்களை ட்ரை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பராக இருக்கலாம். இல்லை நம்ம வீட்டு ட்ரெஸ்ஸுக்கு வாங்குறோம்ல, நார்மல் ட்ரெஸ் கேரி பேக் பை இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த கேரி பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதில் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நோட்டில் போடுறோம் அப்படின்னா ஒரு பேப்பரில் தான் போடுவோம். அந்த பேப்பர் போடும்போது அது காயறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அது இந்த மாதிரி இதில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்து இப்படி தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும். இப்போ வந்து நம்ம அடுத்த டிசைன் இதிலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அழைச்சிட்டு அட்கைன் இந்த இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம நான் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் போட்டுகிட்டே இருக்கனால எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் இப்படி வருது. நிறைய பேர் பேசிக் கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வராது. நம்ம கை இப்படி இப்படி நடுங்கும், ஒரு மாதிரி கை நடுங்கும், இல்லைன்னா நமக்கு பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு வராது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் கூட கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். அதனால் இதே மாதிரி நீங்கள் ஒன்றும் இப்படி எடுத்து நீங்கள் இப்படி இறக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லீஃப் கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்படி எடுத்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சு. அதே மாதிரி இது லைனு. இப்போ வந்து லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் எப்படி போடுவோம் அப்படின்னா நம்ம இப்படி கிட்டேருந்து இப்படி குட்டி குட்டியாக இப்படி வந்து
இப்படி போடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கிள் நம்ம போடுவோம். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஷேப் வந்து கரெக்டாக வருது. அதே நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. நம்ம ரிவர்ஸில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் தான் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வரையணும். சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைனை சர்க்கிளை கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிளை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டாட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி வைப்போம். இந்த மாதிரி வைப்போம். இப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த இதில் இப்படி டிசைன் இப்படி வைக்கிறீங்களா, வச்சுட்டு இப்படிங்க கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா அது அழகாக வந்துடும். இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படிங்க அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான டாட் வரும். இதை இந்த மருதாணியை இந்த ஆங்கிளில் இப்படி வைக்கணும். இந்த ஆங்கிளில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எப்படி சொன்னால் இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆங்கிள் வைக்கணும். ஓகேங்களா? வச்சு அழுத்தணும். ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வச்சு இப்படி ஒரு அழுத்தி அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு குமிழ் மாதிரி வரும் உங்களுக்கு கரெக்டாக. அது வந்து டாட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி நம்ம லீஃப் போடுவோம். இந்த மாதிரி வந்து நம்ம லீஃப் போடுவோம். இது எப்படி போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் லேசாக அப்படி இழுத்து இது கொஞ்சம் நிறைய அப்படி ஒரே இடத்துல அழுத்தி நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். லேசாக இப்படி இழுக்கணும். ஒரே இடத்துலையே அழுத்தணும். அழுத்தி நீங்கள் இப்படி இழுத்திங்க அப்படின்னா அந்த அழுத்தினதுலேயே இப்படி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். லேசாக இப்படி ஒரு அழுத்தி நீங்கள் இப்படி இழுக்கணும். இப்படின்னா இப்படி ஒன்று ஒரே அழுத்தி இப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். இப்போது எப்படின்னா இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம இப்படி போடுவோம். இப்படி அழுத்திட்டு இப்படி இழுத்துடணும். அதே மாதிரி இங்கே இப்படி ஒரு அழுத்தி இப்படி இழுத்துடணும். இதே மாதிரி நீங்கள் இப்படி ஒரு அழுத்தி இப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். எனக்கு இந்த லீஃப் வந்து மேலே இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. லேசாக மேலே வரும்போது இப்படி இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு லீஃப் அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஷேப்ஸ் வந்து கிடைக்கும். நார்மலாக லீஃபு நம்ம வந்து நார்மல் மெஹந்தி டிசைன்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா லைன் போடுவோம், இந்த மாதிரி சர்க்கிள் போடுவோம், டாட் வைப்போம், இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு லீஃப் வைப்போம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஹம்ஸ் வரைவோம். கரெக்டாக? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எம் போட்டு பதிலாகுங்க. இப்படி எம் மாட்டோம் இப்படி போட்டு நீங்கள் பழகி பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் எம் போட்டு பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி எம் போட்டு பழகுங்க. நீங்கள் இந்த மாதிரி எம் போட்டு பழகுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இப்படி டபிள்யூ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக இந்த பெண்டிங் இந்த உங்களுக்கு பெண்ட் வருதில்ல, இந்த பெண்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பழகுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசாக கூட பழகலாம். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக இப்படி கொண்டு வந்து இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக இப்படி டேர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் பெருசாக கூட பழகுங்க. பெருசாக பழகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சின்னதாக பழகலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹம்ஸ் எப்படி வரைவோம் அப்படின்னா இப்படி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்மள்கிட்ட இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி மேலே இப்படி கீழே ஏபிசிடியில் எழுதுகிறோம்ல எம் அந்த மாதிரி நீங்கள் இதையே இப்படி மேலே போடுங்க. நீங்கள் இப்படி உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி வைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா மருதாணி நீங்கள் போடும்போது இந்த மருதாணி வந்து இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் இருக்கணும். இந்த ஆங்கிளில் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மருதாணியை நீங்கள் இப்படி மடக்கணும். இப்படி மடங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இடும் போது. ஓகேங்களா? இந்த மாதிரி மடக்கி நம்ம இப்படி பண்ணோன்னா இப்படி கொண்டு வருவோம். இந்த இதை இப்படி பிடிச்சி இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் மருதாணியை வந்து நீங்கள் அழுத்தணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணணும் அழுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக மடக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவாகவே நமக்கு வந்து மருதாணி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு எந்த வாட்டத்தில் வேணுமோ நீங்கள் அந்த வாட்டத்தில் இழுத்தீங்க அப்படின்னா அதுவாகவே வரும். உங்களுக்கு நீங்கள் எந்த வாட்டத்தில் நீங்கள் இழுக்கிறீங்களோ அந்த வாட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வரும். நம்ம இன்றைக்கி என்னென்ன பழகியிருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைன்ஸ் பழகியிருக்கோம், லைன் போட்டு பழகியிருக்கோம். அடுத்தது சர்க்கிள், ஹம்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் லைன் என்னென்ன பழகியிருக்கோம், லைன் பழகியிருக்கோம். லைன் வந்து நான் இப்படி போட்டு பார்த்து பழகியிருக்கோம். அதுக்கு அடுத்தது சர்க்கிள். இப்படிக்கு உள்ளேருந்து கொண்டு போகக்கூடாது, தப்பு. வெளியிலேருந்து தான் உள்ளே வரணும். வெளியிலேருந்து உள்ளே வரும்போது நமக்கு அழகாக இருக்கும் பார்க்கவும். வெளியிலேருந்து தான் உள்ளே வரணும். அதுக்கப்புறம் டாட் இப்படி வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அழகான டாட்ஸ் வந்துடும். பெரிய டாட், குட்டி டாட் எல்லாமே நீங்கள் இப்படி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும். டாட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டாட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அதே டாட்லேயே நீ இப்படி அழுத்தி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்படி லேசாக வந்து கொஞ்சம் அழுத்தி நீ இப்படி மேலே இழுக்கணும். லேசாக வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா லீஃப் மாதிரி வந்துடும். லேசாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுக்கணும். லேசாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது ஹம்ஸ். லைன் போட்டு மேலோரமாக
இந்த மாதிரி. சிஸ்டர் எனக்கு வந்து இந்த ஹம்ஸ் வந்து ஒரு சில இது மேலே வரும், ஒரு சில குட்டியாக வரும், ஒரு சில இது மேலே வருது குட்டியாக வருது, இதுக்கு நான் என்னண்டு இது கரெக்டாக பழகிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து போடும்போது மருதாணி போடும்போது இந்த இருக்குல்ல, இந்த மருதாணியில் சும்மா நீங்கள் இப்படி கோடு மாதிரி போட்டுக்கோங்க இப்படி லேசாக. மற்ற கண் மற்ற மருதாணி வந்து சம்மந்தம் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி லேசான ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடுவீங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுருவீங்க. போட்டுட்டு இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடுக்கு மேலே இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியவும் தெரியாது, நீங்கள் லைன் போட்டிருக்கிறதும் தெரியாது, உங்களுக்கு மேலே பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவும் உங்களுக்கு தெரியும் டிசைன். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த சர்க்கிள் போடுவோம். சர்க்கிள் போடுவோம். இந்த ஹம்ஸ்க்கு இந்த மாதிரி இதை மேலே போடுவோம். கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டிசைன்ஸ்லேயே நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுத்துடணும். இப்படி கொஞ்சம் மறுபடியும் இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுக்கணும். இங்கே இடத்துல கொஞ்சம் மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து இப்படி இழுக்கணும். கொஞ்சம் முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.